சுவாமிஜி தமது வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்களை கூறினார். தீமையை வெல்வதற்கான ஒரே ஆயுதம் அன்பு என்று கூறி ஒரு நிகழ்ச்சியின் மூலம் அதனை விளக்கவும் செய்தார். சுவாமிஜியின் பள்ளி தோழர் ஒருவர் பின்னாளில் பெரிய பணக்காரராக ஆனார். அவருக்கு திடீரென்று ஒரு நோய் வந்தது. அது என்ன, அதற்கு என்ன சிகிச்சை என்பது போல் எதையும் டாக்டர்களால் முடிவு செய்ய இயலவில்லை. எல்லா நம்பிக்கைகளும் இழந்த நிலையில் அவருக்கு வாழ்க்கையிலேயே வெறுப்பு தோன்றியது. அவர் மதத்தை நாடினார். தம்முடன் படித்த நரேந்திரர் துறவியாகிவிட்டதாகவும் நரேந்திரர் யோகத்தில் வல்லவர் என்றும் கேள்விப்பட்ட அவர் சுவாமிஜிக்கு செய்தி அனுப்பி எப்படியாவது தம்மை வந்து காணுமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமிஜியும் அவரை காண சென்றார். நோயாளியின் படுக்கையின் அருகில் அமர்ந்தபோது உபனிஷத மந்திரம் ஒன்று சுவாமிஜியின் மனதில் எழுந்தது. தன்னை ஆன்மாவிலிருந்து வேறாக காண்பவனை பிராமணன் வெல்கிறான். தன்னை ஆன்மாவிலிருந்து வேறாக காண்பவனை சத்திரியன் வெல்கிறான். தன்னை பிரபஞ்சத்திலிருந்து வேறாக காண்பவனை பிரபஞ்சம் வெல்கிறது. இந்த மந்திரத்தை சுவாமிஜி ஓதினார். விளைவு பிரமிப்பூட்டுவதாக இருந்தது. சுவாமிஜி இதை ஓதியதும் நண்பரால் மந்திரத்தின் உட்பொருளை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் தமது உடம்பில் புதியதோர் ஆற்றலை உணர்ந்தார். டாக்டர்கள் குணப்படுத்த முடியாத வியாதியிலிருந்து விரைவில் மீண்டார். இதனை கூறிவிட்டு சுவாமிஜி தொடர்ந்தார். நான் சில வேளைகளில் உங்களுக்கு புரியாத ஒன்றை சொல்வேன். சில வேளைகளில் கோபமாக ஏதாவது கூறுவேன். ஆனால் என் மனதில் அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. வேறு எதையும் நான் போதிக்கவில்லை என்பதை மனதில் வைத்திருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும், எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஜூன் 20ஆம் நாள் அவர்கள் பாரமுல்லாவை அடைந்தனர். பாரமுல்லாவில் சுவாமிஜியும் உடன் சென்றவர்களும் சுமார் 4 மாத காலம் டுங்கா எனப்படும் படகு வீடுகளில் தங்கினர். இவை சுமார் 70 அடி நீளமும் 2 கட்டில்கள் போடத்தக்க அகலமும் உடையவை. சுற்றிலும் அழகிய பாய்கள் கட்டப்பட்டு ஒரு இனிய அறையின் சூழலை ஏற்படுத்தின. எந்த இடத்தில் தேவையானாலும் பாய்களை சுருட்டி வெளிச்சமோ காற்றோ வர செய்து கொள்ள முடியும். சுவாமிஜியும் மற்றொரு துறவியும் ஒரு படகு வீட்டில் தங்கினர். மிஸ்ஸஸ் சாராவும் மிஸ் மெக்லவுட்டும் ஒன்றிலும், நிவேதித்தையும் மிஸ் பேட்டர்சனும் மற்றொன்றிலும் தங்கினர். சாப்பாட்டு கூடமாக ஒரு படகு அமர்த்தப்பட்டது. இவ்வாறு 4 படகு வீடுகளில் அவர்கள் தங்கினர். படகோட்டிகள் தங்கள் குடும்பத்துடன் அந்த படகிலேயே ஓர் ஓரமாக வாழ்க்கை நடத்தினர். சில வேளைகளில் அவர்கள் படகை துடுப்புகளால் துளாவி ஓட்டினர். சில வேளைகளில் படகை கயிற்றில் கட்டி கரையோரமாக நடந்தவாறே இழுத்து சென்றனர். படகு சஞ்சரித்து கொண்டிருப்பதை அறிய முடியாத அளவிற்கு அது மிதந்து செல்லும் வண்ணம் திறமையாக அவர்கள் படகோட்டினர். ஜீலம் நதியிலோ ஏரிகளிலோ உள்ளே செல்ல நினைத்தால் அவர்களிடம் ஒரு நாள் முன்பே கூறிவிட வேண்டும். அதற்கு எத்தனை நாள் ஆகும் என்பதை கணக்கிட்டு அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், முட்டை, கோழி, வாத்து, வெண்ணெய், பழங்கள், பால் போன்றவற்றை சேமித்து கொள்வார்கள். இவை படகின் கீழறைகளில் சேமிக்கப்படும். சுவாமிஜியை சந்திக்கவும் அவருடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யவும் பல நேரங்களில் காஷ்மீர் பண்டிதர்கள் வருவதுண்டு. சுவாமிஜியின் பரந்த கருத்துக்களையோ மிலேச்சர்கள் என்று கருதப்பட்ட மேலை நாட்டினருடன் அவர் வாழ்வதையோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. சுவாமிஜி, இந்த பெண்களை ஏன் உங்களுடன் தங்க அனுமதித்துள்ளீர்கள்? அதிலும் இவர்கள் மிலேச்சர்கள், தீண்ட தகாதவர்கள் என்பார்கள். அந்த வேளையில் கீழறையிலிருந்து கோழி குஞ்சுகளும் வாத்துகளும் எழுப்புகின்ற கலகல சத்தங்கள் கேட்கும். பண்டிதர்கள் சற்று முற்றும் பார்ப்பார்கள். சுவாமிஜி தமது சீடர்களை பார்த்து கண் சிமிட்டுவார். அந்த பண்டிதர்களுக்கு ஒன்றும் புரியாது. இவர்கள் அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் என்பது தெரிந்தால் அந்த பண்டிதர்கள் உயிரையே விட்டிருப்பார்கள். சுவாமிஜியை பழமைவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோலவே அவரது மேலை நாட்டு சீடர்களையும் மற்ற மேலை நாட்டினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதான் சுவாமிஜி உங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர் உங்களை மரியாதையுடன் நடத்தவில்லை. தலைப்பாகை அணியாமல் உங்களிடம் வந்து பேசிக் கொண்டிருப்பதிலிருந்தே இது உங்களுக்கு புரியவில்லையா என்று அவர்கள் கேட்டனர். 2 நாட்டினரிடையேயும் இருந்த முட்டாள்தனங்களைக் கண்டு எங்களுக்குள் சிரித்து கொண்டோம் என்று எழுதுகிறார் மிஸ் மெக்லவுட். பாரமுல்லாவிலிருந்து ஜீலம் நதி வழியாக படகு வீடுகளில் அவர்கள் ஸ்ரீநகருக்கு புறப்பட்டனர். கண்கொள்ளாத காட்சிகள் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது அது. 2ஆம் நாள் பயணத்தில் ஒரு கிராமத்தை அவர்கள் கடந்து செல்ல நேர்ந்தது.
சுவாமிஜி அவர்களை அந்த கிராமத்திற்குள் அழைத்து சென்றார். அங்கே முஸ்லீம் பெண் ஒருத்தையை அவர்களுக்கு அறிமுகம் செய்தனர். அந்த பெண் கம்பளி நெய்து கொண்டிருந்தாள். மருமகள்களும் பேர குழந்தைகளும் அவளுக்கு உதவினர். சென்ற வருடம் சுவாமிஜி காஷ்மீர் வந்திருந்த போது அவளை சந்தித்திருந்தார். அப்போது நடந்த நிகழ்ச்சியை அவர் நினைவு கூர்ந்தார். அன்று அவளிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் அவர். அவளும் கொடுத்து உபசரித்தாள். தாகம் தீர்ந்த சுவாமிஜி அவளிடம், அம்மா, நீ எந்த மதத்தை சார்ந்தவள் என்று கேட்டார். அவளிடம் ஒரு பெருமிதம் தென்பட்டது. கம்பீரமான குரலில், அல்லாவின் கருணையால் நான் ஒரு முஸ்லீம் என்று பதிலளித்தாள் அவள். ஒரு முஸ்லீமாக இருப்பதில் அவளுக்கு இருந்த பெருமை சுவாமிஜியை மிகவும் கவர்ந்தது. ஒவ்வொரு இந்தியனிடமும் இந்த பெருமை, தனது மதத்தில் பெருமை, தனது பாரம்பரியத்தில் பெருமை, தனது கலாச்சாரத்தில் பெருமை, தனது முன்னோர்களில் பெருமை இருக்குமானால் இந்தியாவின் தலைவிதியே வேறு விதமாக இருந்திருக்கும் என்று ஒருவேளை அவரது உள்ளம் நினைத்திருக்கும். தொடர்ந்து சுமார் 22 நாட்கள் சுவாமிஜியும் மற்றவர்களும் படகு வீடுகளில் வாழ்ந்தனர். ஸ்ரீநகரை சுற்றியே அவர்களது பயணம் அமைந்திருந்தது. அவர்களுக்கு முன்பு காஷ்மீர் வரலாற்றின் பல கோணங்களை திறந்து வைத்தார் சுவாமிஜி. அவர்கள் சாப்பாட்டை கூட மறந்து சுவாமிஜியின் சொல் மழையில் திளைத்திருந்த நாட்களும் உண்டு. காஷ்மீரை கடந்து சென்ற பல்வேறு காலகட்டங்கள், குறிப்பாக கனிஷ்கரின் காலம், பௌத்தம் காட்டிய நல்லொழுக்கம், அசோகரின் மத கொள்கை, சிவ வழிபாட்டின் வரலாறு என்று அவர் விரித்த காட்சிகள் எண்ணற்றவை. செங்கிஸ்கானை பற்றி அவர் கூறிய கருத்து சிந்தனைக்கு உரியது. அவர் கூறினார், பொதுவாக கருதப்படுவது போல் செங்கிஸ்கான் ஒரு கொலைக்காரனோ அல்ல. நெப்போலியனையும் அலெக்சாண்டரையும் போல் அவனும் ஒரு மாபெரும் வீரன். அவனும் ஒருங்கிணைப்பு கருத்தினால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். உலகை அவன் ஒருங்கிணைக்க விரும்பினான். எப்படி ஒரே கடவுள் கிருஷ்ணராக, புத்தராக, இன்னும் பல அவதாரங்களாக வெளிப்படுகிறாரோ, அதுபோலவே ஒரே உயிர்தான் செங்கிஸ்கான், அலெக்சாண்டர், நெப்போலியன் மூவர் வாயிலாகவும் வெளிப்பட்டது, 3 விதமாக வெற்றிகளை அடைந்தது என்று தோன்றுகிறது என்று கூறினார். சிவபூமியாகிய இமயமலையில் சுவாமிஜியிடம் சிவசிந்தனை ஓங்கி நின்றது. சிவன் பாதி, உமை பாதியாக காட்சியளிக்கின்ற அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தை ஒரு நாள் அவர் விளக்கினார். ஆண் பெண் தத்துவங்களின் சங்கமம் மட்டுமல்ல, 2 மாபெரும் சிந்தனைகளின் சங்கமமாகவும் அந்த கோலம் இருப்பதை சுட்டிக்காட்டினார் சுவாமிஜி. சிவபெருமான் துறவு கடவுள், உமையோ தாய் வடிவினள். இருவரும் இணைந்த கோலம் துறவு மற்றும் தாய்மை வழிபாட்டின் சங்கமத்தை உணர்த்துகிறது. சிவபெருமான் ஞான வடிவினர், தேவியோ அன்பு வடிவினள். உண்மை நிலையில் ஞானமும் பக்தியும் ஒன்றாவதை இந்த உருவம் காட்டுவதாகவும் கொள்ளலாம் என்று விளக்கினார். தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த கங்கை முதலில் சிவபெருமானின் ஜடாமுடியில் வீழ்ந்து அதன் பிறகு பூமியில் நதியாக ஓடினாள் என்று ஒரு புராண கதை உண்டு. அதற்கு சுவாமிஜி ஒரு புதுமையான விளக்கத்தை அளித்தார். கங்கை வீழ்வதற்கு ஏன் சிவபெருமானின் தலையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏனெனில் கங்கை என்றல்ல, அனைத்து நதிகளும் அருவிகளும் சிவபக்திகள். சிவபெருமானை வழிபடுபவர்கள். புரண்டோடும் நதிகளும் உச்சியிலிருந்து வீழும் அருவிகளும் என்ன பாடுகின்றன, என்ன பேசுகின்றன என்பதை உற்று கேட்டால் அது வியோம் வியோம் ஹரஹர என்பதாக இருக்கும். சிவபக்தியாக இருப்பதால் தான் கங்கை சிவபெருமானின் தலையை முதல் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தாள் என்று கூறினார். இந்த பயணத்தை பற்றி தாம் எழுதியுள்ள குறிப்புகளின் தொகுப்பு நூலில் நோட்ஸ் ஆன் சம் வாண்டரிங்ஸ் வித் தி சுவாமி விவேகானந்தா சுவாமிஜியை பற்றிய ஒரு வினோத சித்திரத்தை தருகிறார் சகோதரி நிவேதித்தை. அது அவரது சிந்தனை நீரோட்டத்தை பற்றியது. அவர் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தால் அதுவே முற்றிலும் உண்மை என்று கேட்போர் உறுதி கொள்ளும் அளவிற்கு பேசுவார். நேரம் காலம் எதையும் கருத்தில் கொள்ளாமல் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் இப்படித்தான் காலை வேளையில் பக்தி பற்றி பேச ஆரம்பித்தார். சிவன், பார்வதி, கிருஷ்ணர், ராதை இவர்களுக்கிடையே நிலவிய பக்தியை பற்றி பேசத் தொடங்கிய அவர் காலை உணவு வேளை கடந்து செல்வதையும் பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தார். பசி உணர்வே அவருக்கு இல்லாதது போல் இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக உணவிற்காக அமர்ந்தபோது அவர்களிடையே நிலவியது போன்ற பக்தி ஒருவனுக்கு இருக்குமானால் அவனுக்கு உணவு எதற்கு என்று கேட்டார். சில வேளைகளில் அவரது கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கும்.
இப்போது ஒன்றை கூறுவார், அதுவே அறுதி உண்மை என்பது போல் பேசுவார். மறுகணமே அதற்கு நேர் எதிரான கருத்தை கூறுவார். ஒரு நாள் சில துறவிகள் காலில் செருப்பின்றே நடந்து செல்வதைக் கண்டு இது காட்டுமிராண்டித்தனம் என்று கூறி உடலளவிலான இத்தகைய தவத்தை பழித்தார். சிறிது நேரம் சென்று, ஆனால் இத்தகைய காட்டுமிராண்டித்தனம் இல்லை என்றால் சுகபோக வாழ்க்கையில் மனிதன் ஆழ்ந்து ஆண்மையையே இழந்திருப்பான் என்றார். இத்தகைய சம்பவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, பலவற்றை சுவாமிஜியின் வாழ்க்கையில் காண முடியும். அவருக்கென்று ஒரு கருத்து இல்லாததால் இப்படி பேசினாரா, அல்லது தமது பேச்சு திறமையை காட்டுவதற்காக இப்படி பேசினாரா? இத்தகைய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை. சுவாமிஜி மட்டுமல்ல, அவரது குருவான ஸ்ரீராமகிருஷ்ணர் என்றல்ல, நமது பண்டைய ரிஷிகளும் முனிவர்களும் இத்தகைய ரீதியில்தான் பேசினர். சாஸ்திரங்களும் கூட இந்த வழியையே பின்பற்றின. அது எந்த வழி? எந்த நாணயத்திற்கும் இரண்டு பக்கங்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்ற வழி. முற்றிலும் நன்மை அல்லது முற்றிலும் தீமை என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தீ இருந்தால் அங்கே புகை இருக்கும், நன்மை இருந்தால் தீமையும் இருந்தே தீரும். அதனால் குருமார்களும் சாஸ்திரங்களும் இரண்டு பக்கங்களையும் காட்டி தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை நம்மிடம் விட்டு விடுகின்றன. நான் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிவிட்டேன். நீங்கள் தலையையும் வாலையையும் நீக்கிவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் தமக்கே உரிய கிராமிய மொழியில் கூறுவார். கீதையிலும் இரகசியங்களுள் மேலான இரகசியத்தை இவ்வாறு நான் உனக்கு சொன்னேன், இதை நன்றாக ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படி செய் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுவதை காண்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் இலக்கியங்களை படிக்கும்போது இந்த கருத்தை மனதில் கொள்வது இன்றியமையாதது. ஒரு நாள் சுவாமிஜி திடீரென்று தனிமையில் செல்ல வேண்டும் என்று புறப்பட்டார். குழுவினரும் உடன் சென்றனர். அனைவருமாக ஷீர்பவானி தேவி கோவிலுக்கு சென்றனர். இந்து அல்லாத யாரும் அந்த பகுதியில் சென்றதில்லை என்று கூறப்படுகிறது. சுவாமிஜியுடன் சென்ற கிறிஸ்தவர்களாகிய மேலை நாட்டினர்தான் முதன் முறையாக சென்றனர். அழைத்து சென்ற படகோட்டி முஸ்லீமாக இருந்தாலும் செருப்பணிந்து கொண்டு யாரும் அந்த பகுதிக்குள் செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டான். அவனும் செருப்பின்றியே கோவிலுக்கு சென்றான். சுவாமிஜி கூறினார், காஷ்மீரில் உள்ள இஸ்லாம் மதம் முற்றிலுமாக இந்துமயமாக்கப்பட்டுள்ளது. அவர்களும் 40 ரிஷிகளை கொண்டாடுகிறார்கள். விரதங்கள் இருந்து இந்து கோவில்களுக்கு செல்கிறார்கள். தனிமை வாழ்வில் ஆர்வம் தோன்றும் போதெல்லாம் சுவாமிஜி அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று விடுவார். அவர் திரும்பும்போது அவரிடம் ஒரு புத்துணர்வு தெரியும். அறுதி பரம்பொருளாகிய ஆண்டவனின் திருவடிகளை தொட்டதால் எழுகின்ற புத்துணர்வு அது என்பதை பிறர் புரிந்து கொள்ள இயலும். அப்படி வரும்போது அவர் சில உத்வேகமிக்க கருத்துக்களை கூறுவார். உடம்பை பற்றி நினைப்பது கூட பாவம். அதிசய ஆற்றல்களை வெளிப்படுத்துவது தவறு. பொருட்கள் வளர்வதில்லை, அவை எப்படி இருந்தனவோ அப்படியே இருக்கின்றன. அவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் நாம் வளர்கிறோம் என்றெல்லாம் கூறுவார். ஒருமுறை இப்படித்தான் யாருக்கும் சொல்லாமல் சுவாமிஜி தனிமையில் போக வேண்டும் என்று நினைத்தார். அமர்நாத் செல்லும் எண்ணத்துடன் கிளம்பி சென்று விட்டார். ஆனால் அவர் நினைத்திருந்த பாதை வழியாக செல்ல இயலவில்லை. வெயில் காரணமாக பனிப்பாலங்கள் உருகி பாதையை சீர்குலைத்திருந்தன. 5 நாட்களுக்கு பிறகு திரும்பினார் அவர். அமெரிக்காவின் சுதந்திர நாளாகிய ஜூலை 4 நெருங்கி வந்தது. அந்த கூட்டத்தில் 2 அமெரிக்கர்கள். அமெரிக்க கொடி மட்டும் இருந்திருந்தால் அவர்களின் சுதந்திர தினத்தை கொண்டாடியிருக்கலாமே என்றார் நிவேதித்தை. சுவாமிஜி ஒரு தையல்காரனை அழைத்து வந்து அமெரிக்க கொடியை தைக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதில் எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோடுகள் போன்ற விவரங்களை எல்லாம் அவனுக்கு எடுத்து கூறினார். அவனும் தன்னால் இயன்ற அளவு தைத்து கொண்டு வந்தான். பார்வைக்கு அது மிக சுமாராகத்தான் இருந்தது என்றாலும் ஜூலை 4ஆம் நாள் காலையில் அதனை கண்ட அமெரிக்கர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். சாப்பாட்டிற்கென ஒதுக்கப்பட்ட படகில் அந்த கொடி ஏற்றப்பட்டது. பின்னர் அனைவரும் காலை உணவு அருந்தினார்கள். அந்த நாள் அங்கிருந்த அமெரிக்கர்களுக்கு ஒரு பொன்னாளாகவே இருந்தது. ஏனெனில் அந்த நாளை பற்றி சுவாமிஜி ஒரு கவிதையும் எழுதி அவர்களுக்கு அளித்தார். ஒரு நாள் மாலையில் சுவாமிஜி தனிமையில் ஓர் ஆப்பிள் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். அது ஒரு அபூர்வமான நாள். ஏனெனில் தம்மை பற்றி மிகவும் அரிதாகவே பேசுகின்ற அவர் அன்று பேசினார். அமர்ந்திருந்த சுவாமிஜி கையில் 2 கூழாங்கற்களை எடுத்தார். அவற்றை உருட்டியபடியே கூறினார்,
மரணம் என்னை நெருங்கும்போது என் பலவீனங்கள் மறைகின்றன. பயமோ சந்தேகமோ எதுவும் என்னிடம் இருப்பதில்லை. புற உலகமே எனது சிந்தனையிலிருந்து மறைந்து விடுகிறது. மரணத்தை எதிர்கொள்ள என்னை தயார் செய்வதில் நான் மும்முரமாகி விடுகிறேன். சுவாமிஜி தமது கையிலிருந்த கூழாங்கற்களை ஒன்றோடு ஒன்று தட்டினார். இந்த கற்களைப் போல் கடினமானவன் நான், ஏனெனில் நான் இறைவனின் திருப்பாதங்களை தொட்டுள்ளேன். இதனைத் தொடர்ந்து சுவாமிஜி தமது பரிவிராஜக வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை கூறினார். அப்போது திடீரென்று அந்த கிராமத்தினர் சிலர் கையில் ஆழமாக வெட்டுண்ட ஒரு குழந்தையை சுவாமிஜியிடம் கொண்டு வந்து எப்படியாவது அதனை குணப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். சுவாமிஜியும் பொறுமையாக காயத்தை கழுவி துணியை எரித்து சாம்பலை அதில் வைத்து கட்டி இரத்தப்போக்கை நிறுத்தி அனுப்பினார்.